Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம XML Sitemap அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த XML Sitemap ஃப்ரீ ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி அதை சர்ச் கன்சோல் பிளஸ் வெப்மாஸ்டர் டூல்ல எப்படி சப்மிட் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் Sitemap அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்கா அந்த Sitemap ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற எல்லா URL ஸ்ட்ரக்சருமே இங்க லிஸ்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வெப்சைட்ல எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜோட URL, அப்புறம் நீங்க யூஸ் பண்ணிருக்கிற வீடியோவோட URL, அப்புறம் இமேஜ், அப்புறம் மீடியா ஃபைல்ஸ் லைக் PDFs, அப்புறம் PPT, இந்த மாதிரியான மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே இங்க லிஸ்டட் ஆயிருக்கும். இதையே நம்ம கிரியேட் பண்ணி சப்மிட் பண்றோம் அப்படின்னா வெப் க்ரோலருக்கு நம்மளுடைய வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். ஸோ இந்த Sitemapல இருக்கிற URL ஃபாலோ பண்ணி வெப் க்ரோலரால ஈஸியா உங்களோட வெப்சைட்டை க்ரோல் பண்ணி உங்களுடைய கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி சர்ச் என்ஜின்ல ரேங்கிங் பொசிஷன்ஸை கொடுப்பாங்க. இதனால உங்களோட வெப்சைட்கான க்ரோல் டிலே இருக்காது. அப்புறம் ஒரு Sitemapல நீங்க அப் டு 50,000 URLs வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்புறம் அது மேக்ஸிமம் 50 MB ஃபைலா தான் இருக்கணும். இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு 1 lakh வெப் பேஜஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த XML Sitemapோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த XML Sitemapல புரோட்டோகால் டைப் தான் இருக்கும். அதாவது URL செட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்குள்ள தான் நம்மளுடைய URLs எல்லாமே ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் URL இதுல லிஸ்ட் ஆஃப் சப் பேஜஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ URL-குள்ள நம்ம லோக்கல் அப்படின்ற ஒரு டேகை ஓப்பன் பண்ணி அதில் இண்டிவிஜுவல் பேஜ்க்கான URL கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் லாஸ்ட் மாடிஃபைடு. இன்கேஸ் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பர்டிகுலர் பேஜ் ரீசெண்டாக மாடிஃபை பண்ணியிருப்பீங்க, அந்த மாடிஃபிகேஷனை நீங்கள் வெப் க்ரோலருக்கு சொல்லணும் அப்படின்னா அப்போ இந்த லாஸ்ட் மாடிஃபை அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ப்ரியாரிட்டி. இதில் இன்கேஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் சப்டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டா நீங்க க்ரோல் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அப்ப இந்த ப்ரியாரிட்டி டேக்கை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுல இன்னும் நிறைய இருக்கு, ஆனா ஒரு பேசிக்கான வெப்சைட்டுக்கு இதை யூஸ் பண்ணாவே போதும். அப்புறம் எப்படி இந்த XML Sitemap ஜென்ரேட் பண்ணி சப்மிட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த Sitemap நீங்க ரெண்டு விதமா சர்ச் என்ஜினுக்கு சப்மிட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா Sitemap நீங்க ஜென்ரேட் பண்ணி அந்த ஃபைலை உங்களுடைய ரூட் ஃபோல்டர்ல அப்லோட் பண்ணிருக்கணும். அப்புறம் அப்லோட் பண்ண அந்த ஃபைலுக்கான URL காப்பி பண்ணி சர்ச் கன்சோல் அப்புறம் வெப்மாஸ்டர் டூல்ல போயிட்டு நாம சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம், robot.txt ஃபைல் மூலமா நம்மளுடைய XML Sitemap எல்லா சர்ச் என்ஜினுக்குமே சப்மிட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நாம இன்னைக்கு கூகுள் சர்ச் கன்சோல் பிளஸ் வெப்மாஸ்டர் இது ரெண்டு சர்ச் என்ஜினுக்கு மட்டும் தான் நம்ம சப்மிட் பண்றோம். இல்ல நான் எல்லா சர்ச் என்ஜினுக்கும் ஒரே ஷாட்ல நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்ப robot.txt ஃபைல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த XML Sitemap ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ற வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா simplifiedseotool.com அப்படின்ற ஒரு வெப்சைட் தான். இதுல XML Sitemap ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வெப்சைட்கான XML Sitemap ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நான் simplifiedseotool.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறேன். ஸோ இதுதான் அது. இதுல கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல XML Sitemap ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க உங்களுடைய டொமைனோட URL கொடுக்க வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் simplifiedseotool.com அப்படின்றத கிளிக் பண்றேன். அடுத்து மாடிஃபைட் டேட். ஸோ இதுல ரீசெண்டா உங்களோட வெப்சைட்ல மாடிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாடிஃபிகேஷன் நீங்க சர்ச் என்ஜினுக்கு சொல்லணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா do not include அப்படின்றத வச்சுக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் கஸ்டம் டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் 26/12/2022 அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது டிஃபால்ட்டா நன் அப்படின்றத விட்டுருங்க. இன்கேஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆல்வேஸ், அவர்லி, டெய்லி இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கேப்பை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் நன் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் டிஃபால்ட் ப்ரியாரிட்டி நான் எதுவும் தரல. இன்கேஸ் நீங்க ஒரு சப்டைரக்டரிக்கோ இல்லைனா ஒரு சப்டொமைனுக்கோ பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்ல எத்தனை URL இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல அப் டு 5,000 வரையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் 100 அப்படின்றத செலக்ட் பண்றேன். அடுத்து ஜெனரேட் Sitemap அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய Sitemap ஜெனரேட் ஆயிடுச்சு. இதுல இந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா URL-லுமே லிஸ்ட் ஆயிருக்கு வித் லாஸ்ட் மாடிஃபிகேஷனோட. ஸோ இது ஒரு டைம் ஃபுல்லா செக் பண்ணிட்டு நீங்க சேவ் as XML ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா sitemap.xml அப்படின்ற ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை நம்மளுடைய ரூட் டைரக்டரிக்குள்ள அப்லோட் பண்ணணும். இதுக்கு என்னோட ஹோஸ்டிங் பேனலுக்குள்ள போறேன். இந்த இடத்துல அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ டவுன்லோட் பண்ண அந்த XML Sitemap நம்ம இங்க அப்லோட் பண்ணணும். இந்த ஃபைலை நான் அப்லோட் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா sitemap.xml அப்படின்றது அப்லோட் ஆயிடுச்சு. இதுவும் பப்ளிக்காவே அவைலபிளா இருக்கும். இப்போ கூகுள் சர்ச் கன்சோல்ல போயிட்டு இந்த Sitemap நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வெரிஃபை பண்ண கூகுள் சர்ச் கன்சோலோட டேஷ்போர்ட். இதுல Sitemap அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல என்டர் Sitemap URL அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நான் sitemap.xml அப்படின்றத கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்க ஒரு
சப்டைரக்டரிக்குள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த ஃபோல்டரை மென்ஷன் பண்ணி உங்களுடைய எக்ஸ்எம்எல் ஃபைலையும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ என்னோட ரூட் ஃபோல்டர்லேயே இருக்கிறதுனால நான் இப்படியே கொடுக்குறேன். அடுத்து சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய XML sitemap வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ காட் இட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இங்கே குட் நாட் பேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே அவைலபிள்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் மாறிடும். அடுத்து பிக் வெப்மாஸ்டர் டூல்குள்ளே வாங்க. இங்கே சைட்மேப் அப்படின்றது லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்மிட் சைட்மேப் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கம்ப்ளீட் URL நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கம்ப்ளீட் URL நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ blog.simplifiedeLearning.in/sitemap.xml அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்மிட் ஆகிடுச்சு. இதோட ஸ்டேட்டஸ் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு XML sitemap அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி ஜென்ரேட் பண்ணி சர்ச் என்ஜினுக்கு சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.